ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வினிக்குட்டி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம திருப்பூரில் இருக்க தென்னம்பாளையம் மீன் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம். சண்டே இன்னைக்கு மீன் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி தான் தென்னம்பாளையம் மீன் மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மீன் சாப்பிட்லான்னு ஒரு பிளானு. தென்னம்பாளையம் மீன் மார்க்கெட் வந்தாச்சுங்க. இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த மார்க்கெட் சண்டே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். மீன் மார்க்கெட்டு எல்லா மீனுமே இங்கே கிடைக்கும். கடல் மீன், கம்மா மீன், டேம் மீன், இறால், நண்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். சண்டேனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இதான் மீன் மார்க்கெட். பாருங்கள், எல்லா மீனுமே வச்சுருக்காங்க. நல்ல நல்ல மீனாக இருக்குது எல்லா மீனுமே. அவங்க ஹோல்சேலாகவும் கொடுப்பாங்க, ரீட்டெயிலும் கொடுப்பாங்க. 1 கிலோ வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். நான் மீன் வாங்க வந்தது, ஒரு மீன் பிளான் பண்ணி வந்தேன். அந்த மீன் கிடைக்கல. நானும் எல்லா கடையும் அலைஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மீன் மட்டும் கிடைக்கல. சரி, அந்த மீன் கிடைக்கல, வேறு மீன் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொண்டு வந்து மீன்லாம் கொட்டுறாங்க. எல்லா மீனுமே நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லா மீனுமே சூப்பராக இருக்குது. நண்டு, இறால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மீன் இன்னைக்கு இல்லை இங்கே. அதனால் வேறு ஏதாவது மீன் வாங்கலான்னு பிளானில் இருக்கேன். எல்லா கடையிலையும் தேடியாச்சு, நம்ம எதிர்பார்த்த மீன் கிடைக்கல. எல்லா மீனுமே இங்கே கிடைக்கும். கம்மா மீன், டேம் மீன், கடல் மீன் எல்லாமே இங்கே கிடைக்கும். காலையில் நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம், அதான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனுமே நல்லா இருக்குது. நான் பார்த்தேன், எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எதிர்பார்த்த மீன் கிடைக்கல. எப்படியோ ஒரு வழியாக மீனை வாங்கிடலான்னு முடிவு பண்ணி தான் ஒரு கடையில் போய் மீனை வாங்கியாச்சு. வாங்கி அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். வாங்கி வெட்ட கொடுத்தாச்சு. 2 வகையான மீன் வாங்கியிருக்கோம். ஒரு மீன் வெட்ட கொடுத்தாச்சு, வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன் கடையை விட மீன் வெட்டுற கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மீனை நம்ம வீட்டில் வந்து நானே நறுக்கிறேன். நம்மளே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு மீன், ஒரு வகையான மீன் அங்கே வெட்டியாச்சு. இன்னொரு வகையான மீன் வந்து நம்ம வீட்டில் வந்து நானே நறுக்கிட்டு இருக்கேன். நமக்கும் கொஞ்சம் நறுக்க தெரியும் மீன், அதனால் நறுக்கிட்டு இருக்கேன். அருவாமனையில் நறுக்கலாம், நறுக்க முடியல. அவங்க கத்தியில் வெட்டுவாங்க, அதனால் ஈஸியாக வெட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அருவாமனையில் நறுக்கிறோம், அதனால் நறுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வெட்டிடலாம் அப்படின்னு முடிவில் வெட்டிக்கிட்டு இருக்கேன். வெட்டி முடிச்சிருவேன் கண்டிப்பாக. மொத்தமே ஒரு 4 மீன் தான் இருக்குது. இந்த மீன் தாங்க பாறைன்னு சொல்லுவாங்க, முட்டைப்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மீனை. ஒரு வழியாக வெட்டி பிடிச்சிருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். மினிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஏதாவது நிறை குறைகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் சாப்பாடு ரெடியாக போகுது. உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுங்கள்.
தேங்க்யூ நண்பர்களே. அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. ப்ளீஸ் மினிக்குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் என்னோடய முதல் வீடியோ. இப்போ தான் ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மினிக்குட்டி சேனல். நான் தான் உங்கள் அன்பு. அந்த மீனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நறுக்கிட்டு இருக்கேன், நறுக்க முடியாமல். இதை